Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டியூவல் ஆஃப் LPAB அதை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் இங்கே இன்னொரு அசம்ஷன் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா வந்து AB ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்ஸ், அதே நேரத்தில் A less than B அந்த அசம்ஷனில் தான் வந்து நம்ம இந்த இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2 ரிசல்ட்டை வந்து ரீகால் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையுமே நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா PQ ரெண்டுமே காஞ்சுகேட் எக்ஸ்போனன்ட், அதாவது 1/P + 1/Q = 1 where P, Q belongs to the interval 1, ஓகே. இப்படி எடுத்துக்கிட்டு ஒய்ன்னு வந்து LQவில் நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா நம்மளால் வந்து f suffix yன்னு ஒரு மேப் LPலேருந்து டிஃபைன் பண்ண முடியும் யூஸிங் இன்டகிரேஷன், லெபெக் இன்டகிரேஷன். f suffix y of x = integral xy dm. இப்படி டிஃபைன் பண்ணோன்னா யூஸிங் இன்டகிரேஷன் வந்து லீனியர், அதே நேரத்தில் ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா fy வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல், ரைட்? fy வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் LP. அது மட்டும் இல்லை, நார்ம் ஆஃப் f suffix y, அதாவது ஆப்ரேட்டர் நார்ம் ஆஃப் f suffix y = நார்ம் ஆஃப் y, இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம LQலேருந்து LP ஸ்டாருக்கு ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணுறோம். அந்த மேப் வந்து f of y = f suffix y. ஏன்னா எந்த ஒரு ஒய்க்கும் நம்மளால் f suffix yன்னு ஒரு மேப்பை இங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு லீனியர் ஐசோமெட்ரி மேப்னு வருது. இப்போ கொஸ்டின் வந்து இது வந்து சர்ஜெக்டிவ் மேப்பாக இருக்குமா இல்லையா? ஓகே, ஸோ அதை சர்ஜெக்டிவ்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் whenever 1 ≤ P ∞ கேஸில். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லெம்மாவை லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம். ஸோ எஃப்ங்கிறது வந்து LP ஸ்டாரில் ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அதை வச்சு ஜெட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா இந்த A, Bயில் உள்ள ஒவ்வொரு T when T greater than AB, C suffix Tங்கிறது வந்து என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டர்வல் A, T. அதாவது C suffix Tன்னு என்ன, இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டர்வல் A, T. இது வந்து என்னென்னா whenever நீங்கள் வந்து ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணணும். இதில் உள்ள டொமைனில் உள்ள பாயிண்ட்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி அசைன் பண்ணுறோன்னா எஸ்ங்கிறது வந்து இந்த இன்டர்வலில் இருந்தால் ஃபங்க்ஷன் வேல்யூ 1, 0 அதர்வைஸ். அதுதான் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுடைய டெஃபனிஷன். இப்போ இது வந்து T greater than Aக்கு, இப்போ T = Aனா அது வந்து 0 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இப்படி எடுத்தோம்னா இப்போ நம்ம வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸில், அதாவது நம்மளுடைய இன்டர்வல் வந்து பவுண்டட் இன்டர்வல் தான், அதனால் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து LPயில் இருக்குது. ஓகே, LPயில் இருக்குன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும் யூஸிங் பவுண்டட்னஸ் ஆஃப் AB. இப்போது Z of Tங்கிறது வந்து என்னென்னா f of C suffix T, ரைட்? Z of Tங்கிறது என்ன, f of C suffix T. இது வந்து ஒவ்வொரு Tக்கும் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா C suffix T வந்து LPயில் இருக்குது, அதே நேரத்தில் F வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் LP. ஸோ அதனால் வந்து இந்த Z of T வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணோன்னா இந்த Z வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டினியூஸ், ஒரு அப்சல்யூட்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் AB. அது மட்டும் இல்லை, அப்சல்யூட்லி கண்டினியூஸ் எப்போன்னா when 1 ≤ P ∞ கேஸில். அது மட்டும் இல்லை, இஃப் P = னா என்ன ஆகுதுன்னா இந்த Z வந்து ஆக்சுவலாக ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் ஆன் AB அண்ட் டோட்டல் வேரியேஷன் ஆஃப் Z
ரைட். பவுண்டட் வேரியேஷன்னா நம்மளால் டோட்டல் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். அந்த டோட்டல் வேரியேஷன் என்ன வருதுன்னா டோட்டல் வேரியேஷன் ஆஃப் z இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நார்ம் ஆஃப் f. எஃப்ங்கிறது என்ன, நம்ம ஃபிக்ஸ்டு பண்ண இந்த எல்பியில் உள்ள ஒரு எல்பி டியூவலில் உள்ள ஒரு ஃபிக்ஸ்டு எலமெண்ட். ஸோ இப்போ நம்மளுடைய எய்ம் வந்து என்னென்னா தியரம் இந்த மேப்பு எஃப் வந்து ஆக்சுவலாக ஒரு சர்ஜெக்டிவ் மேப்னு சொல்ல போகிறோம் whenever 1 less than or equal to p less than infinity, right? Let 1 less than or equal to p less than infinity and q belongs to 1 comma infinity be such that 1 by p plus 1 by q equal to 1. In the case the linear isometry map f from LQ of AB to LP of AB star இது வந்து ஒரு சர்ஜெக்டிவ் மேப். இஸ் a சர்ஜெக்டிவ் மேப். அதாவது ஏற்கனவே அதை லீனியர் ஐசோமெட்ரி நமக்கு தெரியும், அதை சர்ஜெக்டிவ்னு மட்டும்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப். ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆக்சுவலாக இங்கே மேப் என்ன, மேப் வந்து f of y ஈக்குவல் டு f suffix y, ரைட்? f of y ஈக்குவல் டு f suffix y. இப்போ இதை நம்ம சர்ஜெக்டிவ்னு சொல்லணும்னா எந்த ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம வந்து ஒய்னு ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் such that f of y ஈக்குவல் டு f suffix y ஈக்குவல் டு given element f. அதாவது given f belongs to LP of AB star நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், to prove y belongs to LQ of AB such that f is nothing but f suffix y which is f of y. ஓகே, இந்த மாதிரி அதாவது எந்த ஒரு f கொடுத்தாலும் அது வந்து f suffix yங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது that is f of x equal to f suffix y of x which is equal to integral a to b xy dm for all x belongs to LP. எந்த ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக எல்கியூவில் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, when 1 less than or equal to p less than infinity. ஸோ அந்த கேஸில் நம்ம zன்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோன்னா z வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் f of ct டிஃபைன் பண்ணோன்னா அது வந்து அப்சல்யூட்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதுதான் வந்து லெம்மாவில் சொல்லியிருக்கு. நோட் தட் z from a comma b to r defined by z of t equal to f of c suffix t is an absolutely continuous function. ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இன்னொரு விஷயம் வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா நான் வந்து லெட் x ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் இந்த c suffix t where t belongs to a comma b, ரைட்? அதாவது நம்ம வந்து இந்த c suffix t வச்சு தான் வந்து z வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஸ்பேன் ஆஃப் இந்த c suffix t பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் அ சப்செட் ஆஃப் LP of AB, ரைட்? சப்செட் மட்டும் இல்லை, இந்த கேஸில் ஆக்சுவலாக டென்ஸ் சப்செட்டாகவே வருது. தென் எக்ஸுங்கிறது வந்து இஸ் அ டென்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் LP of AB. ஸோ இது ஏன் டென்ஸ்னு வருதுன்னா ஏற்கனவே நமக்கு
மெஷர் தியரியில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம அப்ராக்சிமேட் பண்ண முடியும். ஆனால் சீக்வன்ஸ் ஆஃப் எந்த ஒரு சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸை வச்சு அப்ராக்சிமேட் பண்ண முடியும். ரைட்? அதாவது என்ன சொல்கிறேன்னா ஃபார் எவ்ரி measurable function x, for every measurable function x, there exists a sequence of simple measurable functions Sn such that Sn converges to x almost everywhere on AB. Right? Almost everywhere on AB. அதே நேரத்தில் every simple measurable function S can be seen as a limit of a sequence of, இங்கே வந்து லிமிட் வந்து நான் வந்து பாயிண்ட் வைஸ்னே வச்சுக்கிறேன். பாயிண்ட் வைஸ் limit of a sequence of step functions. அதாவது ஒரு சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸை வச்சு அப்ராக்சிமேட் பண்ண முடியும். அப்போ இன் அதர் வேர்ட்ஸ் எந்த ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷனும் வந்து ஒரு லிமிட் ஆஃப் சம் சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ், நாட் சிம்பிள் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்க முடியும். ஏன் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னால் இங்கே வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எக்ஸில் வந்து மெம்பர்ஸ். ரைட்? ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எக்ஸில் மெம்பர்ஸ். ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா வந்து நீங்கள் வந்து இன்டர்வல் கொடுத்துருக்க டொமைனை சப் இன்டர்வலாக வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு சப் இன்டர்வலில் ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து பேர் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம வந்து ரீமான் இன்டகிரேஷனில் இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போது இந்த எக்ஸ் வந்து டென்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எல்பி ஆஃப் ஏபின்னு வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெட்டை வந்து அப்சல்யூட்லி கண்டினியூஸ்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு அப்சல்யூட்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதை ஒரு L1 ஃபங்க்ஷனோட ரிலேட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லெபேக் இன்டகிரேஷன். ஸோ பை the fundamental theorem of Lebesgue integration, நமக்கு என்ன தெரியும்னா z from AB to R இது வந்து is absolutely continuous on AB. இப்படி இருந்ததுன்னா if and only if z prime exists almost everywhere on AB, okay, and z prime almost everywhere. So இது வந்து point number 1. அதாவது z வந்து absolutely continuous on AB னா z வந்து differentiable almost everywhere on AB. ரெண்டாவது z prime வந்து ஒரு L1 ஃபங்க்ஷனா வந்துரும், L1 of AB. ஓகே, இது வந்து ரெண்டாவது. மூணாவது கண்டிஷன் என்னன்னா z prime வந்து L1ல மட்டும் இல்லை, z prime வந்து, ஸோ இது மூணாவது கண்டிஷன் இங்கே எழுதுறேன். For every t belongs to a comma b, z of t minus z of a, இது வந்து என்னன்னா this is integral over a to t z prime dm. ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். அதாவது எந்த ஒரு t கொடுத்தாலும் நம்மளால் வந்து ஒரு இன்டர்வல் சொல்ல முடியும், அது வந்து a comma t, ரைட்? for t belongs to a comma b. ஆனால் இந்த இன்டெக்ரல் z prime with respect to Lebesgue integration அது வந்து என்னன்னா z of t minus z of a, ரைட்? அதாவது நம்ம வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ரீமான் இன்டகிரேஷன் பார்த்துருப்போம். அது வந்து என்னென்னா நம்மளுடைய இன்டகிராண்ட் வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் சம் ஃபங்க்ஷன்னா இன்டகிரேஷன் வந்து எவாலுவேஷன்.
ஸோ அதே மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து இங்கே ஹோல்ட் ஆகும் எப்போன்னா z வந்து அப்சல்யூட்லி கண்டினியூவஸ், அது வந்து இம்ப்ளை z prime exists, z prime is L1. அது மட்டும் இல்லை z of t minus z of a வந்து integral z prime dm. இது வந்து true for any absolutely continuous function. In particular இந்த absolutely continuous functionக்கு வந்து hold ஆகுது. So hence f of ct இது வந்து z of t minus z of a, ஏன்னா z of a வந்து 0. ஆனால் இது வந்து by fundamental theorem of Lebesgue integration இது வந்து integral over a to t z prime dm, right? z prime tm. ஆனால் நான் இதை வந்து எப்படி எழுத முடியும்னா this is equal to integral over ct z prime dm integration over a comma b. ஏன்னா c suffix tங்கிறது வந்து characteristic function, right? அப்போ complement of so c suffix t என்ன characteristic function of a comma t. அப்போ இதோடைய காம்ப்ளிமெண்ட்ல வந்து இது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0. அப்போ இந்த இன்டகிரேஷன் வந்து ஜஸ்ட் a comma t ல தான் இருக்க போகுது. ஆனால் லெஃப்ட் சைடு ஓப்பன் ரைட் சைடு க்ளோஸ்ட் அந்த இன்டர்வல்ல இன்டகிரேஷன் வரப்போகுது, ரைட்? லெபேக் இன்டகிரேஷன், அதாவது லெபேக் இன்டகிரேஷன் ஓவர் செட் பார்த்தீங்கன்னா a comma b கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் dm y அல்லது z prime இது வந்து பார்த்தீங்கன்னா this is nothing but integration over e z prime with respect to அதாவது லெபேக் இன்டகிரேஷன். இது வந்து லெபேக் இன்டகிரேஷனில் உள்ள ஒரு சிம்பிள் ரிசல்ட், ரைட்? அதாவது இன்டகிரேஷன் ஓவர் த ஹோல் டொமைன் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் z prime dm this is equal to integral over the set e, இந்த கேரக்டரிஸ்டிக் e எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த செட் ஓவர் e z prime dm. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா இந்த இன்டகிரேஷனை வந்து நான் இந்த மாதிரி எழுத முடியும். ஆனால் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து f ஈக்குவல் டு g ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னா f ஈக்குவல் டு g ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ரெண்டாவது இது ரெண்டுமே இன்டகிரபிள்னா லெபேக் இன்டகிரபிள்னா இன்டகிரல் f ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் g, ரைட்? இப்போ நீங்கள் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் அல்லது லெஃப்ட் சைடு ஓப்பன் ரைட் சைடு க்ளோஸ்ட் இது வந்து ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால் இதை வந்து நான் க்ளோஸ்ட் இன்டர்வலில் எழுதினாலும் சரி அல்லது ஓப்பன் இன்டர்வலில் எழுதினாலும் சரி அல்லது லெஃப்ட் சைடு க்ளோஸ் ரைட் சைடு ஓப்பன் எதில் எழுதினாலும் வந்து இந்த இன்டகிரேஷன் வந்து சேம் தான், ரைட்? தட் இஸ் இன்டகிரல் ஓவர் a comma t z prime dm this is equal to open interval z prime dm this is also equal to left side closed right side open z prime dm this is also equal to z prime dm. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அதாவது இந்த அதாவது கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஈக்குவல், அதனால் வந்து இந்த இன்டகிரேஷன்ஸ் எல்லாம் சேம். அப்போ இங்கே வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஓப்பன் ரைட் சைடு க்ளோஸ்ட் அதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல் இன் லெபேக் இன்டகிரேஷன். ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா f of ct வந்து என்னென்னா f of ct is nothing but ஓகே. ஸோ நான் இன்னொரு விஷயம் வந்து இங்கே அப்சர்வ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்டகிரல் ஓவர் a to b. இந்த ஜெட்டுக்கு z ப்ரைமை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். y of t ஈக்குவல் டு z prime t ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். அதாவது z ப்ரைமுக்கு பதிலாக நான் ஒய்ன்னு வந்து அந்த வேரியபிளை வந்து சொல்லிக்கிறேன். அப்படி எழுதுனேன்னா திஸ் இஸ் c suffix t y dm. ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம்னா யூசிங் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லெபேக் இன்டகிரேஷன் f of characteristic function of a comma t this is equal to integral characteristic function of a comma t y dm for every t belongs to a comma b. okay, ரெண்டாவது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரை வச்சுட்டு நான் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு பதிலாக ஓப்பன் இன்டர்வல் கூட சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு ட்ரூன்னா எந்த ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் வந்து ட்ரூ தான். ஏன்னா whenever a less than s less than t less than b இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் s comma t, ரைட்? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப்
அல்லது ஓப்பன் இன்டர்வல் வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் a, s மைனஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் characteristic function of a, t minus characteristic function of a, s, right? ஆனால் இது வந்து என்ன, this is equal to, okay, so இதுதான் வேணும். okay, so whenever s, t அது வந்து abல இருக்கு, அப்போ characteristic function of s, t பார்த்தோம்னா அது வந்து characteristic function of a, t minus characteristic function of a, s. சிம்பிள் வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் வந்து இங்கே எக்ஸ் இங்கே வந்து யூன்னு எடுத்திங்கன்னா இந்த இன்டர்வலில் யூன்னு ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ 1. ஆனால் இங்கே வந்து யூ வந்து கிரேட்டர் தென் எஸ், அதனால் இது 0 இது 1, ரைட்? யூ வந்து இந்த இன்டர்வலில் இல்லைன்னா யூ வந்து ஸோ யூ வந்து இந்த இன்டர்வலில் இல்லை, ஸோ அதனால் யூ வந்து இதில் இருக்கலாம். தட் இஸ் எஸ் டி பி ஏ. அதாவது யூ வந்து இந்த ஓப்பன் எஸ், டீல இல்லை, அப்போ யூ வந்து இங்கே இருக்கலாம், அல்லது யூ வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கலாம், கிரேட்டர் தென் டீயாக இருக்கலாம். ஸோ யூ வந்து லெஸ் தேன் எஸ்ன்னா ரெண்டுத்துலேயும் 1 வரும், ஸோ 0. ஸோ யூ வந்து கிரேட்டர் தென் டீனா ரெண்டுத்துலேயும் இல்லை, ஸோ ரெண்டுமே 0. அப்போ வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ், டி ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, டி மைனஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, எஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ, ஸோ எஃப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ், டி இது வந்து என்னென்னா f வந்து லீனியர், ஸோ அதனால் இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, டின்னு வரப்போது மைனஸ் f வந்து f ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, எஸ். ஏன்னா f பிலாங்ஸ் டு எல்பி ஸ்டார், ரைட்? f பிலாங்ஸ் டு எல்பி ஸ்டார். ஆனால் இது வந்து கிவன் பை இன்டகிரேஷன், ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்டகரல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, டி ஒய் மைனஸ் இன்டகரல் characteristic function of a, s, y, dm. okay, dm. so மறுபடியும் integration is linear, so அதனால் இது வந்து என்ன வர போகுதுன்னா characteristic function of a, t minus characteristic function of a, s, y, dm. that is characteristic function of s, t, dm. okay, அப்போ நம்ம ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ கேரக்டரிஸ்டிக் அதோட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ், டி அது வந்து என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டைம்ஸ் ஒய், டிஎம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம எந்த ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் லெட் எக்ஸ் பி எ ஸ்டெப் ஃபங்க்ஷன் இன் ஏபி இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் ஏ டு பி எக்ஸ் ஒய் டிஎம். இதை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸுங்கிறது வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்து எக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் சே ஜே ஈக்குவல் டு 1 to m ஆல்ஃபா ஜே கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் தான், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ். இந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ஜாயின்ட் இன்டர்வல்ஸ், ரைட்? இன்டர்வல்ஸ் எல்லாம் டிஸ்ஜாயின்ட் இன்டர்வல்ஸ். ஸோ டிஸ்ஜாயின்ட் இன்டர்வல்ஸுங்கிறதுனால ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் இது ட்ரூ, ரைட்? ஒவ்வொரு இன்டர்வல் கொடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க, அது வந்து நத்திங் பட் திஸ் இன்டெக்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டைம்ஸ் ஒய், டிஎம். ஸோ அதனால் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் வந்து பை லீனியாரிட்டி ஆஃப் இன்டகிரேஷன் இந்த ரிசல்ட் வந்து ஹோல்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது எக்ஸை வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி அ சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆன் ஏபி. ஸோ சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்னா தென் there exists a sequence xn of step functions on AB such that xn converges to அல்லது xn of t converges to x of t for every t belongs to AB, right? For every t belongs to AB. So இது வந்து ஈக்குவலண்ட்லி மாடுலஸ் ஆஃப் xn of t minus x of t tends to 0
as n tending to infinity. இது வந்து for every t இது வந்து true, அதாவது பாயிண்ட் வைஸ் தான், ரைட். for every t இது வந்து tends to 0 as n tending to infinity. இப்போ நம்ம x வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் எடுத்திருக்கோம், அதனால் x வந்து எல்பியில் இருக்க போது, அதே நேரத்தில் xn எல்லாமே வந்து எல்பியில் இருக்க போகுது, ரைட். நான் xn x இது எல்லாமே வந்து எல்பி ஆஃப் ஏபியில் இருக்குது, ஏன்னா சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸுங்கிறதுனால, சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன பவுண்டட் இன்டர்வலுங்கிறதுனால அது எல்லாமே வந்து பி இன்டகிரபிள். ஸோ அதனால் இதெல்லாம் எல்பியில் இருக்குது. எஃப்பும் வந்து எல்பி ஸ்டாரில் இருக்குது, ரைட். அண்ட் எஃப் பிலாங்ஸ் டு எல்பி ஸ்டார். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ xn வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸு பாயிண்ட் வைஸ். ஸோ இது வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ இது ஹோல்ட் ஆச்சுன்னா xn ஆஃப் t மைனஸ் எக்ஸ் ஆஃப் t பவர் p இது வந்து டென்ஸ் டு 0 as n tending to infinity. ஏன்னா வந்து g of t equal to t power p is continuous on closed interval 0 to infinity, right. இது வந்து continuous. ஸோ continuous function ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து டென்ஸ் டு 0 as பாயிண்ட் வைஸ் தான், இது வந்து டென்ஸ் டு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, this further imply modulus of xn of t minus x of t power p இது வந்து less than or equal to 2 power p into mod x of t power p plus xn of t power p. ஸோ இங்கே வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்ததை நான் வந்து எப்படி எடுக்க முடியும்னா, ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏபி சச் தட் இது வந்து ஹோல்ட் ஆகுது, அண்ட் மாடுலஸ் ஆஃப் xn ஆஃப் t இது வந்து less than or equal to mod x of t, ரைட். அதாவது இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸுடைய வேல்யூ வந்து less than or equal to modulus of x of t இருக்குது. இந்த மாதிரியும் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அந்த மாதிரியே வந்து நம்மளால் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோங்கிறது வந்து மெஷர் தியரியில் ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரு ரிசல்ட். அதாவது நம்மக்கிட்ட ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அது வந்து இன்க்ரீஸிங், அதாவது mod xn of t is less than or equal to mod x of t அந்த மாதிரியே வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மெஷர் தியரி கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்டும் வந்து நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் mod xn of t less than or equal to mod x of t ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து நான் எப்படி எழுத முடியும்னா, this is less than or equal to mod x of t power p, ரைட். ஏன்னா வந்து மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்து இது ஹோல்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணேன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ். அதாவது நான் mod பவர் p இதையே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இதையே வந்து hn of t ன்னு வச்சுக்கிறேன். ஃபார் எவ்ரி t hn of t கன்வர்ஜஸ் டு 0. அதே நேரத்தில் hn of t is less than or equal to 2 power p times mod x of t power p. இது வந்து லெபெக் இன்டகிரபிள். இது வந்து does not depends on n. ஸோ அதனால் நம்ம வந்து லெபெக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பை லெபெக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம், இன்டகிரல் மாடுலஸ் ஆஃப் xn of t minus x of t power p இது வந்து tends to 0 as n tending to infinity. இது வந்து over ab, அதாவது that is limit n tending to infinity integral xn of t minus x of t power p dt. இது வந்து லெபெக் இன்டகிரேஷனில் 0. ஆனால் இது வந்து என்னென்னா p norm of this imply இது வந்து tends to 0. ஏன்னா இது வந்து p norm power p, ரைட். p norm power p. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே
எக்ஸ்னு ஒரு சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸை வச்சு லிமிட்டாக பார்த்துருக்கோம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸை வந்து mod xn of t less than or equal to mod x of t இந்த மாதிரி இருக்க மாதிரியே நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக கன்வர்ஜஸ் டு எக்ஸ் இன் பி நாம்லேயே வந்து கன்வர்ஜ் ஆகுது, பி நாம்லேயே கன்வர்ஜ் ஆகுது. ஸோ திஸ் இம்ப்ளை எஃப் வந்து எல்பி ஸ்டாரில் இருக்குது, எஃப் எல்பி ஸ்டாரில் இருக்கிறதுனால அதே நேரத்தில் xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ் இன் பி நாம். ஸோ திஸ் இம்ப்ளை எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து என்னென்னா லிமிட் n tending to infinity எஃப் ஆஃப் xn, ஏன்னா எஃப் கண்டினியூவஸ். ஆனால் எக்ஸ்லாம் வந்து xn வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன், xn வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். நம்மக்கிட்ட ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இன்டெக்ரல் எக்ஸ் ஒய் டிஎம் ஃபார் எவ்ரி ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இது என்ன ஆகுதுன்னா லிமிட் n tending to infinity இன்டெக்ரல் xn y dm, ரைட், இன்டெக்ரல் xn y dm. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன லிமிட் n tending to infinity இன்டெக்ரல் xn y dm. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வந்து லெபெக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை வந்து இதே விஷயத்துக்கு இன்னொரு தடவை பண்ண போகிறோம். அது வந்து என்னென்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் ஒய் டிஎம், இதை நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் whenever x is a simple measurable function. ஆனால் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸை வந்து லிமிட் இன்டெகிரேஷன் xn y dmனு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் இங்கே வந்து பாருங்கள் xn t converges to x of t. ஸோ xn t converges to x of t and mod xn of t is less than or equal to mod x of t. x of t வந்து simple. So x of t is less than or equal to some m, right, for all t. ஏன்னா x of t வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன், சிம்பிள் ஃபங்க்ஷன்லாம் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன், ஏன்னா நம்மளுடைய டொமைனும் வந்து பவுண்டட். ஓகே, ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா வந்து ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும்னா xc ஈக்குவல் டு சமேஷன் j ஈக்குவல் டு 1 to n ஆல்ஃபா ஜே கை ஆஃப் இஜே. இங்கே வந்து இஜேங்கிறது வந்து மெஷரபிள் செட்ஸு, அதோடைய கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஆல்ஃபா ஜேலாம் வந்து ஃபைனைட் நம்பர்ஸ், ரைட், ஃபைனைட் ரியல் நம்பர்ஸ் அல்லது ஃபைனைட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைனைட் செட்டு. ஸோ அதனால் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் பவுண்டட். ஸோ எக்ஸ் ஆஃப் டி மாட் எக்ஸ் ஆஃப் டி இஸ் லெஸ் than or equal to m. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா xn of t into y of t converges to x of t into y of t for every t. ஏன்னா வந்து ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இம்ப்ளை and modulus of x of t into y of t, modulus of xn of t into y of t, this is less than or equal to mod x of t into y of t. This is less than or equal to m into mod y of t, right, m into mod y of t. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா xn of t into y of t அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய hn of t இப்போ, அல்லது gn of t ன்னு வச்சுக்கோங்க. This is equal to gn of t without limit, right, gn of t equal to xn of t into y of t, right. இது வந்து converges point wise to x of t into y of t. அதே நேரத்தில் இது எல்லாம் வந்து bounded by m into mod y of t. இது வந்து L1 function. ஸோ மறுபடியும் by dct by Lebesgue dominated convergence theorem integral xn of t times y of t, இது வந்து converges to integral x of t integral xy dm as n tending to infinity, right, as n tending to infinity. அதாவது லிமிட் n tending to infinity integral xn y dm, இது வந்து என்னன்னா integral xy dm. ஓகே, ஆனால் நம்ம ஏற்கனவே இந்த லிமிட் என்னன்னு சொல்லியிருக்கோம்னா இந்த லிமிட் வந்து f of x, ரைட், இந்த லிமிட் வந்து f of x.
சின்ஸ் லிமிட் வந்து யூனிக்னதுனால இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம எந்த ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா அந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டகரல் எக்ஸ் ஒய் டிஎம் ஓவர் த இன்டர்வல் ஏ கமா பி, லெபெக் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு சொல்லிட்டோம். ஸோ இதே விஷயத்த நம்ம எந்த ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கும் வந்து சொல்லணும். thus for every simple function x from ab to r அல்லது f on x on ab, ஏன்னா வந்து r நம்ம எழுத முடியாது, அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு கூட இருக்கலாம். ab we have f of x equal to integral xy dm. ஆனால் நம்மளுடைய எய்ம் வந்து இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சொல்லணும். ஓகே, ஸோ அதை சொல்கிறதுக்கு நம்ம சப்போஸ் எக்ஸ் வந்து ஒரு மெஷரபிள்னு எடுத்துக்காங்க. எக்ஸ் வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆன் ஏபி. எக்ஸ் மெஷரபிள்ங்கிறதுனால நம்ம எக்ஸை வந்து எப்படி எழுத முடியும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூடாக இருக்கலாம் அல்லது ரியல் வேல்யூடாக இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் வேல்யூடுனா வந்து ரியல் பார்ட் வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், இமேஜினரி பார்ட் வந்து இன்னொரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஆனால் இன்டகிரேஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்குன்னா இன்டகிரல் எக்ஸ் ஒய் டிஎம் வந்து ஆக்சுவலாக அதோடைய டெஃபினேஷன் வந்து இன்டகிரல் ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் டிஎம் ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் இன்டகிரல் இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஒய் டிஎம். இதுதான் வந்து இன்டகிரேஷன் வந்து லெபெக் இன்டகிரேஷனோட டெஃபினிஷன். அப்போ நம்ம வந்து இந்த இன்டகிரல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும், இந்த இன்டகிரல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து இன்டகிரல் எக்ஸ் ஒய் டிஎம் வந்து இந்த மாதிரி சொல்லலாம், ரைட்? அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா whenever x is, ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா if x is a real valued measurable function on AB, real valued almost everywhere தான், right? real valued almost everywhere on AB, then நம்ம என்ன சொல்லணும்னா f of x is equal to integral xy dm, இதை வந்து சொல்லணும். அதாவது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்குறோம் f of x, அது வந்து ஈக்குவல் டு இன்டகிரல் xy dmனு சொல்லணும். அப்படி சொன்னோன்னா இது வந்து இன்டகிரல் ரியல் பார்ட் ஆஃப், இது வந்து f of ரியல் பார்ட் ஆஃப் xன்னு வரப்போது, இது வந்து f of ரியல் பார்ட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் xன்னு வரப்போது. ஸோ அதை வந்து நம்ம f of xன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, f of x ஈக்குவல் டு இன்டகிரல் xy dm, ஏன்னா பை லீனியாரிட்டி இது ஹோல்ட் ஆயிரும். ஓகே, அப்போது இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது இன்டகிரல் xy dm f of x equal to for every x belongs to LP of ABன்னு சொல்கிறதுக்கு, இதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா for every real valued measurable function on LP of AB நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இதுலேயும் வந்து நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். என்னென்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா லெட் x belongs to LP of AB and x be real valued. ஆனால் ரியல் வேல்யூடாக இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ்னு எழுத முடியும். எக்ஸ் ப்ளஸ்ங்கிறது வந்து பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் எக்ஸு, எக்ஸ் மைனஸுங்கிறது வந்து நெகட்டிவ் பார்ட் ஆஃப் எக்ஸு. இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா தென் எக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ரெண்டுமே எல்பியில் இருக்க போகுது, ஆஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல்பி. ஓகே, அப்போ பை லீனியாரிட்டி என்ன வரும்னா திஸ் இம்ப்ளை f of x என்ன வரும்னா f of x plus minus f of x minus, right? f of x plus minus f of x minus. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், இதையும் வந்து இன்டகிரேஷன் சொல்லணும். ஸோ டு ப்ரூவ் f of x plus இது வந்து என்னென்னா இன்டகிரல் x plus y dmனு சொல்லணும். அண்ட் f of x minus இதையும் வந்து இன்டகிரல் x minus y dmனு சொல்லணும்.
அதாவது எந்த ஒரு நான் நெகட்டிவ் ரியல் வேல்யூட் எல்பி ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ஒய் டிஎம்னு சொல்லணும், ரைட்? ஸோ ஹென்ஸ் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு, அல்லது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ், it is enough to prove that f of x equal to integral xy dm எப்போன்னா if x belongs to LP of AB and x is a non-negative measurable function. அதாவது ஒரு நான் நெகட்டிவ் மெஷரபிள் எல்பி ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஜென்ரல் மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணல. ஸோ ஃபர்தராக இந்த ஒய்யும் ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் வேல்யூடாக இருக்கலாம். ஸோ இஃப் ஒய் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஒய். ஆனால் மறுபடியும் இதை வந்து நம்ம ரியல் பார்ட்டையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் மைனஸ் real part of y minus plus imaginary part y plus minus imaginary part y minus. அதாவது எந்த ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனையும் அதோடைய பாசிட்டிவ் பார்ட் மைனஸ் நெகட்டிவ் பார்ட்னு எழுத முடியும். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒய் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூடாக இருக்கலாம். ஸோ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வரும். இது ரியல் வேல்யூடுங்கிறதுனால இதோடைய பாசிட்டிவ் பார்ட் மைனஸ் நெகட்டிவ் பார்ட், அப்புறம் இமேஜினரி பார்ட்டுக்கும் பாசிட்டிவ் பார்ட் மைனஸ் நெகட்டிவ் பார்ட்னு வரும். அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இன்டகரல் எக்ஸ் ஒய் டிஎம் இது வந்து பை லீனியாரிட்டி எப்படி வரும்னா, இன்டகரல் எக்ஸ் ரியல் பார்ட் ஒய் ப்ளஸ் மைனஸ் இன்டகரல் ரியல் எக்ஸ் இன்ட்டு ரியல் பார்ட் ஒய் மைனஸ் ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் இன்டகரல் எக்ஸ் இமேஜினரி பார்ட் ஒய் ப்ளஸ் மைனஸ் இன்டகரல் எக்ஸ் இமேஜினரி பார்ட் ஒய் மைனஸ். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த இன்டகரல் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நம்ம இதில் உள்ள ஒவ்வொரு இன்டகரலும் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லணும், ப்ரொவைடட் எக்ஸ் இஸ் அ நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷன். அதே நேரத்தில் அதோடைய அது வந்து எல்பிலையும் இருக்குது, ரைட்? திஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எல்பி அண்ட் எக்ஸ் ஆஃப் டி கிரேட்டர் than or equal to 0 ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். அப்போ இந்த இன்டகரல்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஃபார் ஒய், ஒய்ங்கிறது வந்து என்ன, நம்ம டிஃபைன் பண்ண ஜெட்னு டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ், ரைட்? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்டகரல் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னோன்னா அது வந்து ஆக்சுவலாக ஈக்குவல் டு இந்த இன்டகரல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல போது whenever x is a non-negative measurable function, non-negative measurable LP function. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக எஃப் ஆஃப் இதை வந்து சொல்லியிருக்கோம், இதை வந்து சொல்ல போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ஒய் டிஎம் whenever x is a LP, x belongs to LP and x is a non-negative measurable function. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த இன்டகரல்லாம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் இந்த இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி லெக்சரை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.